ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 30 நாளைக்கு 5 பாதாம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய 10 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள பலரும் ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கோம். இப்படி சாப்பிட்றதுனால மூளை சுறுசுறுப்பாகும், உடல் பலம் கூட கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்காக மட்டும் பாதாம் இல்லைங்க. குறைஞ்சது 30 நாளைக்கு 5 பாதாமை ஊற வச்சு காலையில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது நிறைய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கும். அப்படி ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, பொதுவாகவே பாதாம்னாலே உடல் எடையை அதிகரிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சரியான உணவு பழக்கத்தோட பாதாமையும் சேர்த்துக்கிறப்ப எடை கூடாது. இந்த பாதாமில் நார்ச்சத்து, புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது சாப்பிடணுங்கிற எண்ணத்தை குறைச்சி ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் பாதுகாக்கும். அதனால எளிமையாக எடையை குறைச்சிக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாமை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது உணவு ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதனால அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அசௌகரியம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. வயிறும் நல்லா லேசாக இருக்கும். சருமத்துக்கான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் இருக்குல்ல, இது சருமத்துக்கு பளபளப்பை தருது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ இருக்குல்ல, இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சருமத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதவாறு சருமத்தை பாதுகாக்குது. சருமத்தோட செல்கள் சேதமடையாமல் அதை சரி செஞ்சு புதிய செல்களை உருவாக்க கூட உதவுது. நம்மளோட சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டாகவும் ஊட்டமளிக்கிறதுக்கு ஆதாரமாகவும் பாதாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம்ல ஆரோக்கியமான கொழுப்பு, புரோட்டீன், நார்ச்சத்துலாம் இருக்கு. இது உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதன் மூலமா நாள் முழுக்க சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆற்றல் நிலையானதாகவும் நாள் முழுக்க நீடித்தவாறு இருக்கிறதுக்கும் பாதாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சோர்வடைகிறதோ, சோர்வாக உணர்றதோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஊற வச்ச பாதாமை சாப்பிட்டுட்டிங்கன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக நீங்கள் உணர்வீங்க. இதயத்தின் காவலன் அப்படின்னு ஏன் பாதாமை சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, இது உடம்புல கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. ஏன்னா பாதாமில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. நல்ல கொழுப்பு சேர்றப்ப கெட்ட கொழுப்பு தானாகவே வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்கிறதுனால ரத்தத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிருது. ரத்த ஓட்டமும் சீராக இயங்குது. இதனால இதயம் ரத்தத்தை பம்பு செய்கிறது கூட சுலபமாகுது. இதயத்தோட சீரான செயல்பாட்டுனால நம்மளோட ஆயுளை அதிகரிக்கிறதுக்கும் ஊற வச்ச பாதாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்துறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமில் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது குளுக்கோஸ் அளவை சீராக வச்சுக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கிறது நல்லது. நோய் எதிர்ப்பு, அலர்ஜி பண்புகளை பாதாம் எப்படி தன்னுள்ள வச்சிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அலர்ஜி எதிர்ப்பு பண்புக்கு பேர் போனதுன்னா பாதாமை சொல்லலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இ, பாலிபீனால்கள்லாம் இருக்கிறதுனால உடம்புல ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை தடுக்க உதவுது. மூட்டு வலி, கை கால் வலி, வீக்கம் இதெல்லாம் நாளுக்கு நாள் குறைஞ்சி வலி இல்லாத வாழ்க்கைக்கு ஊற வச்ச பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் இருக்குல்ல, இது மூளையை கூர்மையாக்குது. இந்த ஊற வச்ச பாதாமில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளவின் இருக்குல்ல, இந்த மூலக்கூறு மூளையோட செயல்பாட்டை கூட அதிகரிக்கும். மூளையை அலாட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. உங்களுக்கு ஏதாவது கவனச்சிதறல், நினைவாற்றல் இழப்பு இருந்துச்சுன்னா 30 நாளைக்கு நீங்கள் ஊற வச்ச பாதாம் மஞ்சள் எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு சிறந்த நிவாரணியாக அமையும் அப்படின்னு சொல்கிறது கூட மிக இல்லை. எலும்புகளை உறுதியாக வச்சிருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமில் எலும்புகளை உறுதியாக்கக்கூடிய மூல ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மினரல்கள்லாம் எலும்புக்கு கூடுதல் பலத்தை சேர்க்குது. உறுதியான எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான பற்களுக்கும் 30 நாட்களுக்கு 5 ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளோட பலத்தை இதை நீங்களே உணர முடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா.
பாதாமை எப்படி சாப்பிட்டா இந்த பலன்கள்லாம் பெற முடியும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 பாதாம ஊற வச்சுருங்க. காலையில ஏந்திரிச்சதுமே தோல உரிச்சுட்டு அத சாப்பிடலாம். இப்படி 30 நாட்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். நாள்பட்ட நோய்கள், உடல்நல பிரச்சனைகள், ஒவ்வாமை, மருந்து மாத்திரைகள் எடுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இத எடுத்துக்கிறது நல்லது. மத்தவங்க எல்லாம் பயப்படாம சாப்பிடலாம். இந்த வீடியோல 30 நாட்களுக்கு 5 ஊற வச்ச பாதாம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பாதாம வாங்கிட்டு வந்து மறக்காம ஊற வச்சு தோல் உரிச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.